தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை அப்படின்ட்டு ஞானி சொல்றாரு. நல்ல ஞானமுள்ள மனுஷன் இந்த சாலமோன். அந்த சாலமோன் ஞானி சொல்றாரு, ஒருத்தன் பிறந்து இந்த பூமியில என்னென்ன சம்பாதிக்கிறானோ எதையுமே அவன் திரும்ப கொண்டு போறது கிடையாது அப்படின்ட்டு. சோ இதன் மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்க பூமியில இருக்கும்பொழுது நல்லா செலவு பண்ணுங்க. செலவு பண்ண நீங்க செலவு பண்ணி சந்தோஷமா இருக்கல, இல்லாதவர்களுக்கு நீங்க செலவு பண்ணுங்க. எதையுமே நீங்க எடுத்துட்டு போறது கிடையாது. இன்னொரு வசனம் சொல்லுது, நீங்க பூமியில என்னென்ன செய்றீங்களோ அது பரலோகத்துல சேர்த்து வைக்கப்படும். பூமியில நீங்க வந்து ஒரு இல்லாதவர்களுக்கு நீங்க செய்றீங்க அப்படின்னா பரலோகத்துல சேர்த்து வைக்கப்படும். பூமியில வந்து ஆதரவற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு நீங்க ஏதோ ஒன்று செய்றீங்க, படிக்க முடியாதவர்களுக்கு படிப்பு வந்து நீங்க கொடுக்குறீங்க, அது காசு மூலமா அதை வாங்கி கொடுக்குறீங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆக முடியாதவங்க நிறைய பேர் கஷ்டத்துல இருக்கிறாங்க, சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து ஏதோ ஒரு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா இந்த ஹெல்ப் எல்லாத்தையும் வந்து ஆண்டவர் கணக்குல வச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்ப வருகை நாள்ல வந்து ஆண்டவர் இந்த ஹெல்ப் எல்லாத்தையும் சொல்லி காட்டி உங்களுக்கான அந்த ரிவார்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். அப்போ நீங்க பூமியில என்ன சேர்த்து வச்சாலும் சரி, ரெண்டு அடுக்கு மாடி, 3 அடுக்கு மாடி, எத்தனை பெரிய வீடு கட்டினாலும் சரி, எவ்வளவு ரிச்சஸ்ட் கார் வாங்கினாலும் சரி, எவ்வளவு ஆடம்பரமா இருந்தாலும் அதை நீங்க அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அப்ப இங்க செலவு பண்ண, இங்க சேர்த்து வைக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க இங்கே செலவு பண்ணிட்டு போகணும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த செலவு பண்றது அப்படின்றது உங்களுடைய குடும்பத்தோட நின்று விடாம பாத்துக்கோங்க. ஏழைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லாதவர் நீங்க ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னாலும் தெரியும், அட்லீஸ்ட் ஒரு 1 to 4 பேராவது ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பாங்க. அப்படி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா எத்தனை பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், எத்தனை பஸ் ஸ்டாண்ட்ல எத்தனை ஆதரவற்றவர்கள் இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆதரவற்றவர்கள் எல்லாரையும் நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதே மாதிரி ஓல்டேஜ் ஹோம் நிறைய இருக்குது, ஆர்ஃபனேஜ் நிறைய இருக்குது, ஆதரவற்ற பிள்ளைகள் நிறைய, எய்ட்ஸ் நோயினால பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் நம்ம இன்னைக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. யோபு ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு ஆதரவற்ற பிள்ளை என்னுடைய டேபிள்ல சாப்பிடாம நான் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்றப்போ எல்லா நாளுமே எல்லா நேரமுமே அவர் வந்து ஆதரவற்றவர்களுக்கும் சாப்பாடு கொடுத்து அவர் சாப்பிடுறாரு அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. அதனாலதான் அவர் ஆசீர்வாதமா இருந்தார். நீங்க யோபுடைய முதல் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அவருடைய ஆஸ்தி பயங்கரமா இருந்துச்சு, பெரிய பெரிய சம்பாத்தியம் பண்ணி அவர் வச்சிருந்தாரு. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஏழைகளுக்கு கொடுத்ததுனால ஆண்டவரும் அவரை ஆசீர்வச்சிருந்தார். சோ இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு, உங்களுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. கர்த்தரும் அதைத்தான் விரும்புகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.